வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 29 வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மனித நேயம் என்ற ஒரு தலைப்பில் சிந்தனையை துவக்கிறோம். மாண்பு மிக்கவன் மனிதன், நேசிப்பவன் மனிதன். அந்த நேசிப்பு என்பது தன்னுடைய அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துறது தான். ஆனால் பெரும்பாலான இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த நேசிப்பு என்பது மாறி அதுக்கு நேர்மறையாக எதிர்மறையாக வெறுப்புணர்வுங்கிறதான் பார்க்குறோம். இன்றைக்கு சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் தனி மனிதர்கிட்டையும். முதல்ல உடல் உயிர் மனம் வினக்குற்று இருக்கும்போது வாழ்க்கையே வெறுப்பாயிருது. சில பேருக்கு ஐயோ எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்கப்பா. இதெல்லாம் எதனால என்ன அப்படிங்கிறது தெரியாமையே எப்படியோ பிறக்கிறோம், சாப்பிட்றோம், தொழில் பண்ணுறோம், படிக்கிறோம், அதை பண்ணுறோம், பதவிகளில் இருக்கிறோம், அப்புறம் செத்து போயிடுறோம். இதுதான் மனித குலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு எல்லாமே யூனிவர்சல் வேவ் சிஸ்டம்ங்கிற ஒன்று தான் காரணமாக இருக்குங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. ஒவ்வொரு மனிதரும் இயக்கத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு அசைவுகளும் அலை வடிவத்தில் இப்போ நம்ம பேசுகிறோன்னா அது அலை தான், ஒலி அலை தான் பிரபஞ்சத்தில் போகுது. எனக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் பிரபஞ்ச வெளி தானே. இப்போ இதுவெல்லாம் செயலூக்கமாகணும். அந்த அலையெல்லாம் சும்மா இல்லை, அவ்வளவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களோட இணைஞ்சிக்கிட்டு வேலை செய்யும். இது மறைப்பொருளாக இருக்கிறதுனால, இது இறை நீதியாக தெய்வீக நீதியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு யாரும் சிந்தனைக்கு உட்படுறதில்லை. ஆனால் மன அலைச்சுழல் வேகம் குறைந்து 1லிருந்து 3ங்கிற சுழல் வேகத்துக்கு போகும்போது அதுவானால் அதுவே சொல்லும். அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் அங்கே காரண காரிய விளைவுகள்ங்கிறது என்னங்கிறது ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் முனைமனதிலேயே இருக்கிறதுனால இந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கான் மனுஷன். அதனால இந்த வெறுப்புணர்வுங்கிறது வருது எல்லா பக்கமும். மொழி பற்று, அதனால் என்ன வருது, இன்னொரு மொழி பேசுகிறவங்கள வெறுப்பாக நினைப்பாங்க. அதனால் பல பிரச்சனைகள் வரும். பார்த்தோம்னா மகிழ்ச்சி அது ஒரு முறை ஒரு உரையாற்றும் போது சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. ஒரு உலகளாவிய அளவுக்கு மனம் விரிஞ்சு நடக்கிறத எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் இருக்கிற காலம் வரைக்கும். இப்போது கர்நாடகா அப்படிங்கிறது ஒரு மாநிலம், நம்ம இந்திய நாட்டிலேயே ஒரு மாநிலம் தான். ஏன்னா முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா எல்லாம் தனித்தனியாக தான் கிடந்தது. அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்த்துனாங்க, அதை மாநிலமாக ஆக்கியிருக்காங்க. அதில் அந்த கன்னடம் பேசுகிறவங்கிறவங்க கர்நாடகா பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொழி அங்கே அந்த கன்னடம் பேசுகிறவங்க பக்கம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பஞ்சம் பிழைக்க போனவங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாய் வாழ்கிற இடத்துல வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கும்போது இன்னொரு இடத்துக்கு போய் பிழைப்பு தேடி போகிறது தான் பஞ்சம் பிழைக்கிறதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்படி போனவங்க தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் மாநிலத்திலேருந்து இங்கேருந்து போனவங்க அங்கே இருக்காங்க. ஏதோ சில பிரச்சனைகள், அப்போ அங்கே சண்டையாகி போயிடுச்சு. இந்த தமிழ்நாட்டிலேருந்து போனால் கர்நாடகா பீப்புள்ஸு அவன் நிறைய பேர் அங்கே, இவன் ஒருத்தன் தானே போயிருக்கிறேன், இவன் ஒருத்தர் அடிக்கிறதுங்கிறது 10 பேர் சேர்ந்து அடிச்சிருவாங்க. அடிச்சிட்டான். அது என்ன நடந்தது என்ன ஏதோ ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த தகவல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்ச உடனே இங்கே ஒருத்தன் கன்னடக்காரன் இருக்கான்னு உடனே கர்நாடகா பீப்புள் கன்னடம் பேசுகிற ஒருத்தர் இருக்கான்னா அர்த்தமே இல்லாமல் அவனை பிடிச்சிட்டு அடிப்பேன். என்னென்னா எங்கால் அங்கே அடித்தான்ல, இதுதான் மொழிப்பற்றுன்னு சொல்கிறது. இப்படி நாட்டுப்பற்று உடைமைப்பற்றுகள் காரணமாகவே வெறுப்புணர்வு ஏற்படும். அதே போல் நாம் நினைக்கிற மாதிரி நம்ம உடன் இருப்பவர்களோ மற்றவர்களோ நடந்துக்கல, இல்லை அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களோ நாம் நினைக்கிற மாதிரி இல்லைன்ன உடனே சமுதாயத்தின் பேரில் வெறுப்புணர்வு. இது எல்லாம் என்னென்னா அந்த ஆசைகளை சீரமைக்க தெரியாதனால ஆசை தடைப்படுத்தும் நபர் மீது பொருள் மீது ஏற்படும் பொருத்தமில்லாத உணர்ச்சி வயப்பட்ட நிலை தான் சினம். அந்த சினத்தினுடைய ஒரு கூறு வெளிப்பாடு தான் வெறுப்புணர்வுங்கிறது. அதான் எரிச்சலாக இருக்கும்பாங்க. சிலரை பார்த்தாவே அவங்கள நினச்சாவே எங்களுக்கு எரிச்சலாக வருதுங்க அப்படிம்பாங்க. அது காரணம் என்னென்னா இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லையா. எல்லாம் இயற்கை நடத்திக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு நிகழ்வு நடக்குதுனாலும் சென்ட்ரல் நர்ஸ் சிஸ்டம் அட்டானமஸ் நர்ஸ் சிஸ்டத்தோடு நிறுத்திக்கிறாங்க.
ஆனால் யுனிவர்சல் வேவ் சிஸ்டத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய உடல் உயிர் ஆற்றலுடையவங்க அவங்க மூலமாகலாம் அது செயலோக்கமாகுதுங்கிறது தெரியறதில்ல. எல்லா நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே நிகழ்வுகள், இதுவும் கடந்து போகுங்கிற மனநிலைக்கு ஒவ்வொரு மனிதரும் வரணும். இப்போ இந்த வெறுப்புணர்வுக்கு மகிழ்ச்சி இன்னொரு இடத்துல சொல்கிறார். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயிலை விட்டு இறங்கி நடந்து போகையில் யாரோ அங்கே மலம் கழிச்சு வச்சுருக்காங்க. தெரியாமல் செருப்பு காலோட மிதிச்சுட்டே, நான் மிதித்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாக வெறுப்புணர்வு ஆகி போயிடுச்சு. அப்போ அப்படியே நின்றுட்டேன் அந்த இடத்துல. அப்போ அந்த எண்ணத்தை எப்படி இப்போ சொல்கிறார் பாருங்க மகிழ்ச்சி. அப்போது நம்ம போகிற இடத்துல எந்த வித அசிங்கங்களும் இருக்கக்கூடாது, நம்ம நல்லா நடந்து போகணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்ச மாதிரி நடக்கலை. அது இருட்டு நேரம், அங்கே மலம் கழிச்சு வச்சுருக்காங்க, யாரோ அவசரத்தில் போக முடியல, அந்த இடத்துல போயிடுச்சு, சரி ரைட் அப்படின்னு இல்லாமல் அது மிதித்த உடனே ஒரு அருவருப்பு உணர்வு வந்துடுச்சு. நம்ம வயிற்றுக்குள்ளே அதுதானே இருக்குது. அப்போ நம்மளை நாமே வெறுக்கிறோமா? இல்லையே. அப்போ நமக்குன்னா ஒன்று, மற்றவங்களுக்குன்னா ஒன்று. இதுதான் அந்த வெறுப்புணர்வுக்கே காரணம். என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கலை அப்படிங்கும்போது ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லைங்கும் போது தான் அந்த வெறுப்புணர்வுங்கிறது வருது. இப்போ அந்த இடத்துல நின்று இதுக்கு மாற்று வழி என்ன? ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது அந்த வெறுப்புணர்வோடு ஒருத்தர் வேலை, நம்ம கணவன் மனைவியாக இருக்கலாம், முதலாளி தொழிலாளியாக இருக்கலாம், உடன் இருப்பவர்களாக இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கிறவங்களா. இப்போ பஸ்லேயே ஏறி உட்காரோம்னா ஒரு வியாதிஸ்தர், அவர் குளிச்சு 10 நாள் ஆகுது, பார்த்தா ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாரு. அவர் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்தோடனே நம்மளுக்கு வெறுப்புணர்வாக இருக்குது, எரிச்சலாக வரும். இந்த ஆள் இத்தனை நாளாக ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் வந்து உட்காந்துட்டேன் நம்ம பக்கத்தில், அதெல்லாம் நமக்கு வந்துடுமோ, நீ வந்துடுமோன்னு நினச்சாவே வந்துடும். அந்த எண்ணம் தான் எல்லாமே செயலோக்கமாகும். இப்போது அங்கே அந்த இடத்துல ஒரு பரிதாப உணர்வு, ஐயோ பாவம் நல்லா உட்காந்தியா, தள்ளி உட்காந்தா தீர்ந்து வச்சு கொஞ்ச நேரம் நம்ம பயணம் பண்ணுற இடம். இந்த மனிதர்கள்ட்ட அந்த சகிப்புத்தன்மைங்கிறது இல்லாமல் போனதுனால தான் இந்த வெறுப்புணர்வுங்கிறதே காரணம். அப்போது மகிழ்ச்சி சொல்கிறாரு, அப்போ அந்த இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறதுக்கு நின்று யோசனை பண்ணினேன். அந்த மலத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மலம் என்னை பார்த்து கேட்குது, ஏப்பா உன்னை மாதிரி ஒருத்தன் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சத்துள்ள உணவுப் பொருளாக தான் இருந்தேன். உன்னை மாதிரி ஒருத்தன் என்னை பயன்படுத்தினேன், என்னோடய நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு. இப்போது நான் ஒரு 2 நாளில் தூய்மை ஆயிடுவேன். எப்படி தூய்மை? மண்ணோட மண்ணாக மக்கி அடுத்த உரமாயிடும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எத்தனை பேருடைய பழைய கழிவுகள் இருக்கோ தெரியாது. அப்போ அதுக்கோசரம் சோறே திங்க மாட்டோம்னு சொல்லுவோமா? அப்படி ஆழ்ந்து சிந்திக்கிறதில்ல, மேலோட்டமாகவே மனதை ஓட்டி ஓட்டி பழக்கி வச்சுருக்காங்க மனுஷங்க. இப்போ மண்ணோட மண்ணாக மக்கி நான் தூய்மை ஆயிடுவேன் 2 நாளில். நீ தூய்மையாவது எப்போதுன்னு கேட்குதான் அந்த மலம். அந்த மாதிரி எண்ணின உடனேயே தான் அவருக்கு அப்போ அந்த வெறுப்புணர்வுங்கிறது ஏன் வருது, எதனால் வருது, இப்படி வெறுப்புணர்வு இல்லாமல் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியும். எந்த இடத்துல அன்பும் கருணையும் வெளிப்படுதோ அந்த இடத்துல வெறுப்புணர்வும் வராது. இப்போ அதுக்கான பயிற்சிகளை தான் மனவளக்கலை யோக பயிற்சியாக்கி மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. இப்போது அன்னை தெரசா அவங்க மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவங்க, திருமணமே பண்ணிக்கல, வெளிநாட்டிலேருந்து இங்கே இருந்து ஏழை மக்களுக்காகவும் ஆதரவில்லாதவங்களுக்காகவும் பல வகையான அமைப்புகளை நிறுவனவங்க. அந்த அம்மையார் போய் நிதி வசூலிக்கிறதுக்காக போகிறாங்க. அன்றைய உணவு தட்டுப்பாடு, குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும், ஒருத்தட்டையாக போய் கேட்டு வாங்கிட்டு வந்து தான் செய்வாங்க. போய் கையை நீட்டினோன்னே அந்த கடைக்காரர் எரிச்சல் படுறார். காலங்காத்தால கடை திறந்த உடனே சனிய நாட்டை வந்து பூ அப்படின்னு எச்சியை துப்புனார். நம்ம கையேந்தி வாங்கிக்கிட்டாங்க. கையேந்தி வாங்கினாங்க, அதோட விடலை. ஐயா எனக்கு இதை கொடுத்துட்டீங்க, ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு அடுத்த கையை நீட்டினாங்களாம். அங்கே தான் அன்பு கருணையும் எப்போ வெளிப்படும்னா இறையுணர்வாளர்களுக்கு தான் வெளிப்படும். இது என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தோம்னா, நான் சின்ன வயசுலேருந்து இந்த மலம் மூத்துறது பிள்ளைய யாராவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். நான் அந்த இடத்துலேயே நிற்க மாட்டேன், ஓடியே போயிடுவேன். அந்த மாதிரி தான். அப்போ நமக்குள்ளாகவும் அப்படியெல்லாம் இருக்குங்கிற எண்ணமே வராதே. அந்த மாதிரி தான் அந்த இளமை காலங்கிறது. ஒரு என்னுடைய சகோதரியுடைய குழந்தை அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒன்றுக்கு போயிடுச்சு. அப்போ உடனே அது ஐயோ உங்கள் சோறு வேண்டாம் ஒன்று வேண்டான்னு கையை உதறிட்டு கையை கழுவிட்டு போயிட்டேன். அப்படிப்பட்ட நபர் நான்.
ஆனால் மனவளக்கலை பயின்ற பிறகு நம்ம வீட்டிலேயே மன்றம் நடந்துகிட்டு இருக்கு. பழனியில் அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அறக்கட்டளை. எங்களுக்கு அதிகாரியாக, எனக்கும் என்னுடைய வாழ்க்கை தலைவருக்கு அதிகாரியாக இருந்தவர் பிரம்மஞானி பாலசுந்தரம். இன்றைக்கு அவர் பிரம்மஞானி ஆகிட்டார், அன்றைக்கு எங்களுக்கு அதிகாரி. அவருடைய அத்தை அவங்க வீட்டில் இருந்தாங்க, வயதானவங்க. இவருடைய மனைவி எல்லாமே வெளியூர் போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் இருக்கார். அந்த அத்தைக்கு திடீர்னு உடம்புக்கு நல்லா இல்லை. டாக்டர் சங்கர்ராமன் ஹாஸ்பிட்டல் பழனியில் கொண்டே அந்த அம்மாவை வயதானவங்களை போட்டிருக்காங்க. கூட யாருமே இல்லை. அப்போ அவர் அங்கே நர்ஸுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸான நிலை. அடுத்து அந்த அம்மா இறந்துட்டாங்க 2 நாளையிலேயே. அப்போ அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் வீட்டு அம்மாவை கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்துக்க சொல்ல முடியுமா, இந்த மாதிரி எங்கள் அத்தைக்கு கூட ஆள் இல்லை அப்படின்றாங்க. அப்போ என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட உனக்கு வேலை அதிகமாக இருக்கான்னு கேட்குறாரு. ஆஃபீஸில் உட்காந்துருக்கல வேலை இல்லாமையாக இருக்கும், எப்போவுமே வேலை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் என்னோடய விதி. வேலை இல்லைன்னா நானே வேலையை ஏற்படுத்திக்கிற ஆள் இல்லையா, அதனால் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு உடனே, இல்லை அந்த மாதிரி அதிகாரி ஃபோன் பண்ணார், இப்படி அவங்க அந்த அம்மாவுக்கு உதவிக்கு ஆள் வேணுமா, சரி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள் அவர்கிட்ட. அப்போ அதே மாதிரி மேனேஜருக்கு, ஏன்னா என்னுடைய கணவர் வந்து அவர் வெளி வேலையை காலையிலேருந்து செய்கிறவர், அதனால் அவருக்கு யாரும் எங்கே போனாலும் வந்தாலும் கேட்க மாட்டாங்க. அவரோட அதிகாரியே என்னுடைய அதிகாரியும் கூட. அப்புறம் அவர் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு சொன்ன உடனே அப்புறம் மேனேஜர், வா ஏங்கம்மா நீங்கள் போகிறீங்களா, சரிங்கய்யா போகிறோங்க. வீட்டுக்கு போய் பழைய சேலை, நூல் சேலை ஒரு 2 சேலையை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த அம்மா பெட்லேயே ரப்பர் ஷீட்டில் அப்படியே பூரா கக்கூஸ் போய் எடுக்கிறதுக்கு முடியாமல் அதுலேயே கிடக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பார்த்து அருவறுப்புப்படுற ஆள். மனவளக்கலை பயின்ற பின்னாடி என்னுடைய நிலை எப்படி மாறுச்சுங்கிறது அது தானாக பார்த்த உடனே ஐயோ பாவம் இப்படி அதுலேயே ஊறிக்கிட்டு படுத்துருக்காங்களே, இன்னும் டகார்னு அந்த வேலை செய்கிற அம்மாவையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அதையெல்லாம் உருவி எடுத்து அந்த அம்மாவை க்ளீன் பண்ணி அதன் பிறகு அந்த சீலையெல்லாம் போட்டு அந்த அம்மாவை படுக்க வச்சு கொஞ்சம் நேரம் அந்த அம்மா கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். அந்த பிறகு நைட்டே அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த அம்மா நைட்டே இறந்துட்டாங்க. ஆக மனவளக்கலை பயின்றா பத்தாது. மகரிஷி எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதுபோல் நம்ம ஒவ்வொரு செயல்கள்லேயும் அந்த அன்பு கருணையான செயல்களாக மலரணும். இதை நான் என்னுடைய பெருமைக்காகன்னு நான் சொல்கிறேங்கிறதுக்காக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குதுங்கும் போது நம்முடைய பிஃபோர் மனவளக்கலை, ஆஃப்டர் மனவளக்கலைன்னு பயிற்சியில் நம்ம ஈடுபட்டவனுடைய விளைவு என்னென்னா அன்பு கருணையான செயல்களாக மலர்ச்சி வரணும். எப்படி அந்த அம்மா ஒரு கையில் எச்சிலை வாங்கிட்டு இது எனக்குங்க ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்களோ அந்த மனநிலை வந்துடணும். அதுதான் கர்மயோக வாழ்க்கை நெறிங்கிறது. அப்போ அங்கே வெறுப்புணர்வுங்கிறது வரவே வராது. முதல்ல நேசிக்க பழகுங்கள்ன்றார். மனித நேயம்ங்கிறது முதல்ல. அதனால தான் ஆரம்பத்துலாம் பார்த்தோம்னா நீங்கள் இன்றைக்கும் பஞ்சபோத நவகிரக தவம் போட்டிங்கன்னா கடைசியில் முடிக்கும்போது மகரிஷி சொல்லுவாங்க, எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காம வாழணுங்கிறது தான் சொல்லுவார் எப்போவுமே. ஆனால் நம்ம பின்னாடி வந்து அந்த சங்கல்பம்லாம் போடும்போது கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னுட்டு மாற்றிக்கிட்டோம். ஆனால் துன்பப்படும் உயிர்களுக்குங்கிறது இதை கூட காந்தியடிகள் சொல்லுவார். முதல்ல மனித நேயம் வரட்டும், மனிதனே மதிக்கட்டும், மனிதனே நேசிப்பு பண்ணும்போது பிறருடைய துன்பத்தை கண்டு உடனடியாக இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளுங்க. அதன் பிறகு அந்த மனநிலை என்ன ஆகும்னா ஆன்மநேயமாக விரிவடையும். அதைத்தான் வள்ளல் பெருமானும் சொன்னார். முதல்ல மனித நேயம் வரட்டும், அதன் பிறகு ஆன்மநேயமாக அது விரிவடையட்டும். எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம தயாராக இருக்கணுமே. அதுக்கு தான் உயரவும் மற்றவர்களை உயர்த்தவும் வல்லது மனவளக்கலை. என்னை நான் உயர்த்தி கொள்ளாமல் மற்றவர்களுக்கு நான் உதவியாக இருக்க முடியாது, மற்றவர்களுக்கு பாரமாகத்தான் இருக்கணும். அதனால தான் மகிழ்ச்சி அந்த சங்கல்பங்கிறத கூட உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன், இது சும்மா இருக்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னாவே எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய தகமையும் கிடைச்ச பிறகு நமக்கு துன்பம் கொடுத்தவங்களை கூட வாழ்த்தும் போது வெறும் வாழ்க வளமுடன்னு சொல்லாமல் அந்த சங்கல்பத்தை கூறி உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்க அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட வாழ்த்த நாமும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். அந்த ஆன்ம நேயம் வளரணுங்கிறதுக்காகத்தான்
எத்தனையோ பெரியார்கள் எத்தனையோ விஷயங்களை இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் எல்லாம் சொன்னதெல்லாம் பிரபஞ்ச காந்த காலத்தில் இருக்குது. அவ்வளவும் இங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அந்த மனநிலையில் இருந்தாங்கன்னா அவங்களோட இணைஞ்சிட்டு அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவதற்கான செயல்நோக்கமும் ஏற்படுங்கிறதையும் மகரிஷி அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகளில் நமக்கு சுட்டி காட்டியிருக்காரு. மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம்.